வணக்கம் பாரகீதத்தின் செல்ல குழந்தைகளே, சொந்தங்களே. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு புது கதை சொல்ல போறேன். கதையோட தலைப்பு 7வது ரேங்க்கும் முருகனும். அது என்ன, 7வது ரேங்க்கு அப்புறம் முருகன் ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன்? வாங்க கதைக்குள்ள போவோம். அன்னைக்கு ஸ்கூல்ல ரேங்க் கார்டு கொடுத்துருந்தாங்க. முருகன் 7வது ரேங்க் வாங்கியிருந்தான். அவன் அந்த கார்டு வாங்கின உடனே, ஆஹா, இன்னைக்கு போன உடனே அப்பாட்ட நல்லா திட்டு உள்ள போகுது. அப்பாவும் அம்மாவும் எவ்வளவோ படிச்சு சொன்னாங்க, படிடா படிடா படிடான்ட்டு. நம்ம தான் சரியா படிக்காம விளையாடிட்டே இருந்துட்டோம். ரெண்டாவது, என்ன படிச்சாலும் மண்டையில் நிக்க மாட்டேங்குதே. சரி, இன்னைக்கு நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே என்ன பண்றான், அவங்க அப்பாட்ட போய் அந்த ரேங்க் கார்டை நீட்டுறான். அவங்க அப்பா, என்ன முருகா, ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க, வா பக்கத்துல அப்படின்ன உடனே அவங்க அம்மாவுக்கு கேட்டுருச்சு. உடனே அவங்க அம்மா வந்து இந்த சைட்ல இருந்து பாக்குறாங்க, என்ன சொல்ல போறாங்களோ, இவன் வேற டென்ஷனா இருக்கானே அப்படின்ன உடனே முருகன் வந்து என்ன பண்ணான், பதறிக்கிட்டே பயந்துகிட்டு மெதுவா அந்த காடை கொண்டு அவங்க அப்பாட்ட நீட்டுறான். அவங்க அப்பா பார்த்த உடனே இவனும் ஒரு பார்வை பாக்குறாரு. முருகா, எத்தனாவது ரேங்க் வாங்கியிருக்க? 7வதுப்பா. ஓ அப்படியா அப்படின்ன உடனே முருகன் தொலைஞ்சோம், இன்னைக்கு நல்லா திட்ட போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அவங்க அப்பா என்ன சொல்லுவாரு, பரவாயில்லையாடா, போன தடவை 10வது ரேங்க் வாங்கினேன், இந்த தடவை 7வது ரேங்க் வாங்கியிருக்க, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தான், நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாட்டா கூட பரவாயில்ல, மோசம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு பாதி உயிர் போய் பாதி உயிர் வந்த மாதிரி இருந்தது. உடனே பொல பொல பொலன்னு அழ ஆரம்பிச்சான். அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, நீங்க எவ்வளவோ சொன்னீங்க, நல்லா படிக்கணும், எப்படியாவது 3 ரேங்க்ல வர்றதுக்கு முயற்சி பண்ணடா அப்படின்னு சொன்னீங்க. நான் தான்ப்பா படிக்கல, சரியாவே படிக்கலப்பா. ஆனா என்ன படிச்சாலும் மண்டையில நிக்க மாட்டேங்குதுப்பா, நானும் எவ்வளவோ முயற்சி பண்றப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு அழுதான். உடனே அவங்க அப்பா என்ன பண்ணாரு, டே இதுக்கெல்லாம் அழக்கூடாதுடா, ரேங்க் மட்டும் ஒருத்தர் முடிவு பண்றது இல்லடா. ரெண்டாவது, நீ என்ன செய்யற, அவசர அவசரமா ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே பேக் தூக்கி ஒரு பக்கம் போடுற, ஷூவை கழட்டி ஒரு பக்கம் போடுற, அப்படியே விளையாட போயிடுற. விளையாட போயிட்டு திருப்பி டயர்டா வந்து அவசர அவசரமா ஹோம்ஒர்க் செய்யற, இன்னும் டயர்டாகி சரியா கூட சாப்பிடாம நைட்டு படுத்து தூங்கிடுற. அந்த டயர்ட்னஸ்னால என்ன பண்ற, காலையில லேட்டா எந்திரிக்கிற, லேட்டா எந்திரிச்சு அவசர அவசரமா ஸ்கூலுக்கு ஓடுற. இதுல உன்னால எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும்? அதுக்கு தான் நான் என்ன ஒரு ஐடியா சொல்றேன்னா, இன்னையில இருந்து நீ என்ன பண்ணு, காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு நல்லா ரிலாக்ஸ்டா ஒரு 1 hour படி. என்னென்ன படிக்கணும்னு நினைக்கிற எல்லாத்தையும் படி. அப்போ அவுட் சைட் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது, வெளியில உள்ள தொந்தரவுலாம் இருக்காது, நிதானமா இருக்கும், அமைதியா இருக்கும். நீ படிக்கிறதும் மனசுல பதியும். பசுமரத்தானின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி காலையில படிச்சனா மனசுல நிக்கும், நிறைய டைம் இருக்கும், நீ ரிலாக்ஸ்டா குளிச்சு சாப்பிட்டு ஹாயா ஸ்கூலுக்கு போலாம். அதே மாதிரி சாயந்தரம் வந்த உடனே என்ன பண்ணும், முதல்ல ஹோம்ஒர்க்கை முடிச்சிருப்பா. ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படி விளையாட போனேன்னு வச்சுக்கோ, நல்லா ஜாலியா விளையாடி முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா தூங்கிடலாம். இது வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாக்குறியா? இது வந்து எனக்கு ஒரு ஐடியா தோணுதுப்பா, நீ முடிஞ்சா முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவார். இதை எதிர்பார்க்காத முருகன், சரிப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் கூட பயந்தேன் என்ன ரொம்ப திட்டுவீங்களோ அப்படின்ட்டு. நல்ல வேலைப்பா, என்ன நீங்க ரொம்ப திட்டல, அது மட்டும் இல்ல எனக்கு சரியான அறிவுரையும் சொல்லியிருக்கீங்க. இனிமே பாருங்கப்பா, இன்னையில நாளையில நான் காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு நீங்க சொன்ன மாதிரி படிக்க முயற்சி பண்றப்பா அப்படின்னு சொன்னான். அப்புறம் என்னாச்சா பாருங்க, அடுத்த தடவை ரிசல்ட்ல ரேங்க் கார்டு வந்தது. அடுத்த ரிசல்ட் வந்த உடனே ரேங்க் கார்டை பின்னாடி வச்சுக்கிட்டே போனான். பயப்படுற மாதிரியே நடுங்குற மாதிரியே போனான். ஏய் முருகா, நடிக்காதரா, எனக்கு தெரியும்டா, உன் முகத்தை பார்த்து எனக்கு கண்டுபிடிக்க முடியாதா? நீ 3வது ரேங்க் வாங்கியிருக்க, ஏன்னா நீ கஷ்டப்பட்டு படிச்சிருக்க, காலையில எந்திரிச்சு படிச்ச, ஈவினிங் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு விளையாட போனேன், எனக்கு தெரியாதா? என்னையே ஏமாத்த பாக்குறியா திருட்டு பயல அப்படின்னு
சந்தோஷமா அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டாராம். முருகனுக்கும் மகிழ்ச்சி ஆச்சு, அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டுது. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம முயற்சி பண்ணா கண்டிப்பா வெற்றி அடையலாம். ரெண்டாவது, அதிகாலையில நம்ம எந்திரிச்சு படிச்சா நம்ம மனசுல அந்த படிச்சதெல்லாம் நல்ல நினைவோட இருக்கும். நீங்களும் செய்வீங்களா? ஓகே, எப்படி இருக்கு இந்த கதை? இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான செலக்ட் பண்ணி பிரஸ் ஆல் போடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல கதையினை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவித்தண்டல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து. நன்றி, வணக்கம், பாய்.